பேதுரும் யோவானும் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு வழி அருகே ஒரு பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர், அவன் நடக்க முடியாதவன், அவங்க கிட்ட கேட்கறான். அல்லேலூயா. ஆனா அவங்க கிட்ட போடுறதுக்கு இவங்க கிட்ட காசு இல்லை. அதனாலதான் சொல்றாங்க, வெள்ளியோ பொண்ணோ எங்க கிட்ட இல்லை, ஆனா எங்கள்கிட்ட ஒண்ணு இருக்குது, இயேசுவின் நாமம் இருக்குது அப்படின்னு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தோட வல்லமை அவங்க நன்றாக அறிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால அவங்க என்ன சொன்னாங்க, நீ இயேசுவின் நாமத்தால எழுந்து நட என்று அவன் கையை பிடித்து தூக்கி விட்டான். அல்லேலூயா. பேதுரு உடனே அவன் கால்கள் அந்த பலத்தை பெற்றுக்கொண்டது, சுகம் பெற்றுக்கொண்டான். அவன் எழுந்து நடந்து குதித்து தேவாலயத்தில் உள்ள எல்லாருக்கிட்டையும் காமித்தான். அல்லேலூயா. எல்லாரும் பார்த்தார்கள், இவன் பிறவியிலிருந்து இப்படி இருந்தவன் அல்லவா, இவனுக்கு எப்படி கால் சரியாச்சு என்று. அல்லேலூயா. அந்த ஒரு அற்புதத்தின் நிமித்தம் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பேதுரு அழகாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நீங்கள் மாறுபாடான இந்த சத்தத்தை விட்டு விலகி நீங்கள் பரிசுத்தமாக நடந்து கொள்ளுங்கள் என்று பேதுரு சொல்லி தருகிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த ஞானஸ்தானம் அப்படிங்கிறது இதுதான் மெயின் கனெக்ஷனே. நீங்கள் இந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா பரிசுத்தவான் வரத்தை பெறுவீர்கள் என்றும் பேதுரு அங்கே சொல்லி தருகிறார். அல்லேலூயா. கிறிஸ்டியன் ஜேர்னி அங்கதான் ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஸோ இந்த ஒரு இதை பண்ணாம எவ்வளவுதான் நம்ம விக்கிரகங்களை வழங்கிவிட்டு இல்லை இயேசு கிறிஸ்து வந்து விட்டேன்னு நீங்க வசனத்தை பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் எவ்வளவுதான் கேட்டாலும் சரி, பாடல்களை கேட்டாலும் சரி, அது உங்களுக்குள்ள முழுமையாக கிரியே செய்யாது. ஆண்டவர் சொன்னதுதான். இல்லையா. எந்த பாவமும் இல்லாத இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார் 30 வயசுல. அல்லேலூயா. அதே மாதிரி பவுல் இந்த இந்த நடக்க முடியாத அவனை எந்திரிச்சு நடக்க வச்ச உடனே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ இந்த பேதுரு இதைத்தான் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. ஸோ எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். அவங்க பெற்றுக்கொண்டாங்க, சீசரை பெற்றுக்கொண்டாங்க, எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அதனால இதுதான் கிறிஸ்டியன் லைஃபோட ஒரு ஸ்டார்டிங். இது தேவனோட பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கையா இருக்கு. நான் பழைய வாழ்க்கைக்கு மறித்து புது வாழ்க்கைக்குள்ள வரேன், என் பாவ சரீரத்திலிருந்து பாவ வாழ்க்கையிலிருந்து மாறி நீதியின் வாழ்க்கையில இயேசுவின் பரிசுத்தத்துக்குள்ளே நான் வந்துவிட்டேன் என்று சொல்றதுக்கான அடையாளம். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, பரிசுத்தாவியர் நம்மையில் தங்குகிறார். அந்த பரிசுத்தாவியர் தான் நாம் இயேசுக்காக சாட்சியாக இருக்க பலன் தருகிறவர். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.